சின்ன வயசா இருக்கும்போது லா படிச்சா கோர்ட்ல போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றது மட்டும் தான் ஒர்க்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது லா படிச்சா இவ்ளோ ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ லா படிச்சுட்டு என்னென்ன ஒர்க்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? காமனா பார்த்தோம்னா கோர்ட்ல அட்வொகேட் ஆகலாம், ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆகலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு கம்பெனிக்கு லீகல் கன்சல்டன்டா ஆகலாம். பிரைவேட் சம்பந்தமா என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பல நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசகரா இருக்கலாம், ஒரு கம்பெனி கரெக்டா தான் நடக்குதா அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிற ஒர்க்கா இருக்கலாம், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர் அதாவது கார்பரேட் ட்ரேட்மார்க் சம்பந்தமான ஒர்க்கா இருக்கலாம். எஜுகேஷன் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா எல்எல்எம் படிச்சுட்டு லீகல் ப்ரொஃபசர் ஆகலாம், லீகல் ரிசர்ச்சர் ஆகலாம். இல்ல எனக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடா தான் ஜாப் வேணும் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஆகலாம், பிபின்னு சொல்றப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி அரசு சம்பந்தமான வழக்குகள் பார்க்கலாம், இல்ல அப்படின்னா சட்ட மசோதாக்களை தயாரிக்கலாம். இல்ல எனக்கு சோசியல் சர்வீஸ் சம்பந்தமான ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ஜிஓக்கள்ல ஹியூமன் ரைட்ஸ் லாயர் ஆகலாம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா இருக்கிற சட்ட பணிகள்லாம் நம்ம செய்யலாம், இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணலாம். சோ லா முடிச்சிட்டு என்ன பண்றதுனே தெரியாம கன்ஃபியூஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.